ரூப்லோ கோலி. கோலி இனத்தவரின் தலைவராக இருந்தவர் ரூப்லோ கோலி. இந்தியாவின் சிந்து பகுதியை சேர்ந்தவர். 1843 பெரும்பாலான சிந்து பகுதியை பிரிட்டிஷ் ஆக்கிரமிச்சாங்க. அப்போ 8000 பேர் கொண்ட ரூப்லோவின் படை அவங்களோட வலுவான கோட்டையிலிருந்து மலைகளுக்குள்ள போய் பதுங்கினாங்க. அவங்க ஆங்கில படைகளுக்கு ஏகப்பட்ட நாசத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்கள 3 தடவை தோற்கடிச்சாங்க. 16 வருஷங்களுக்கு பிரிட்டிஷ் இந்த மாவீர மலைவாசிகளை பிடிக்கவோ தோற்கடிக்கவோ முடியவே இல்லை. அவங்களுடைய பக்கத்து ராஜ்யம் தகவல் தந்து வஞ்சித்த போது தான் ரூப்லோவும் அவர் ஆளுங்களும் இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரிஞ்சுது. பிரிட்டிஷ் ரூப்லோவை ஓரங்கட்டினாங்க. அப்போ நடந்த போர் பயங்கரமாக இருந்தது. எதிர்பாராத விதமாக ஆகப்பட்ட ரூப்லோவின் ஆளுங்க பதுங்கி தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. அடுத்த ஒரு மாதத்தில் பிரிட்டிஷ் இவங்களில் ஏராளமானவர்களை வேட்டையாடினாங்க. ரூப்லோவின் ஆளுங்க 6000 பேர் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. ரூப்லாவும் பிடிக்கப்பட்டார். யாரோ அவருடைய இடத்தை காட்டி கொடுத்துட்டாங்க. அவருடைய கைதுக்கு பிறகு ஏராளமான தொகையும் நிலமும் தந்து புரட்சியின் மற்ற தலைவர்களை காட்டி கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அவர் மறுத்தார். அவரை அடித்து சித்திரவதை செஞ்சாங்க. ஆனால் அவருடைய உறுதி துளியும் குறையல. அவர் மனைவியை கூட சிறைக்கு கொண்டு வந்து அவங்களையும் கொடுமைப்படுத்துறதா பயமுறுத்தினாங்க. ஆனால் இந்த வீரப்பெண் ரூப்லோவிட்ட நம்ம மரணத்தினால எந்த விளைவும் இல்லை, நாம் விழுந்தா 1000 ரூப்லோ முளைச்சி நிற்பாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் பிரிட்டிஷ் 1859 அவரை தூக்கில் போட முடிவு செஞ்சாங்க. இப்படி நம்ம விடுதலைக்கு வழி செய்த எத்தனையோ நாயகர்களை நாம் மறந்தது துரதிர்ஷ்டம்தான். இப்போவாவது அவங்க தியாகத்தை நாம் நினைக்கணும். காழ்ப்புணர்வில் இல்லை, கசப்பில் இல்லை, நம்ம வணங்குதலோட ஒரு முன்னுதாரணமாக நினைக்கலாம். இன்றைய நம்ம தேசத்தோட விதியை எழுதியது அவங்க தான். நாம் சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கோம், அவங்களுக்கு கடன்பட்டு இருக்கோம். ரூப்லோ தம்பதி போன்ற வீரமான ஆண்களும் பெண்களும் ஏராளமானவங்க உயிரை தியாகம் செஞ்சாங்க. இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் மக்களின் சந்தோஷத்திற்காகவும் செஞ்சாங்க. இந்த உன்னதமான உயிர்களை பார்த்து மதிப்போடவும் நன்றியோடவும் தலைவணங்குவோம். இன்றைய இந்தியாவோட சுதந்திரத்தின் அடித்தளமே இவங்க தான்.